அவன் எங்கே சென்றால் அவன் தவணையை கெடுத்தாரா இல்லையா அப்படி என்று தெரியவில்லை. இருந்தாலும் சற்று அவன் பார்க்கலாம். யார் வருகிறார் பார்க்கலாம். பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மூங்கில்களே சோர்ந்தவன் வந்தால் தன்னை தேவபுரம் வந்திருக்கின்றோம். பொன்னுலக வேந்தரை காண வேண்டும். பார்க்கலாம். அமரேந்திரா சாமி வரவேண்டும் வரவேண்டும் வரவேண்டும். இந்த தேவகுலம் அமரகுலம் வந்தது எத்தனை சகலமும் தூத்து செய்யும். யாராருக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ அப்பப்போ நடந்தே ஆக வேண்டும். உண்மைதான். தேவர்கள் எப்பொழுதெல்லாம் இம்சைக்கு ஆளாகிறார்களோ அதற்கு காரணமாயிருக்கக்கூடிய பொன்னுலக வேந்தன் நீதான். நான் தான் சொன்னேன். அரக்கர்கள் துடிப்பார்கள். அரக்கர்கள் வர வாங்குவது. ஆமா, பற்றி வாழ வழி இல்லாமல் அதை வந்து நேர வருவது என்னிடம் வருவார்கள். இருந்தாலும் இப்பொழுது சாமி அரக்கர் பயம் அச்சு விட்டது. அரக்க பயம் இல்லையே இருக்கின்றாய். ஆமா, வீர மகேந்திரத்தை ஆளக்கூடிய பைரவன் அவனும் அஞ்சாலி தவத்தை செய்தான். அப்படிதான் தவத்தை செய்து வரத்தை பெற்றுவிட்டான் கைலாயசனும். அப்படி இருந்தாலும் வாங்கி வரத்தை வைத்து வர தெரியாமல் மகனை மணிசேகரன் மணிவன் ஆமா மூவலருக்கும் அனுப்பி தேவர்களை அனைவருமே அடித்து சிறைப்பிடித்து அவருடைய தந்தைக்கு பிறந்த நாளாம். அதனால் பிறந்த நாள் வாழ்த்த வேண்டும் என்று பூவுலகத்துக்கு அழைத்திருக்கின்றார்.
அப்படியா? நாங்களும் தேவர்கள் பூ உலகத்துக்கு நாங்கள் சென்றதா அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதா? போய் அழைத்தான். அனைவருமே இப்படித்தான் உழைத்தார்கள். நான் எங்கும் முன்னு செல்லவில்லை. அப்படித்தான் நான் அவர்கள் எல்லாம் முன் சென்று அவர்களை அடித்து உடைத்து சாட்டி கொண்டு வாட்டி வதைத்து வர வேண்டும் என்று கட்டளைக்கு அடிமையாக்கிய பிறகுதான் நான் சென்றேன். அப்படின்னா அதனால்தான் இப்பொழுது நான் முன்னிங்கே சென்று வந்தேன். ஓ, அவன் வருவதற்கு முன்பதாக என்றால் தேவத்தலைவன். ஆமா, தேவர்களுக்கு என்றால் என்ன சார்ந்தது தான். உண்மைதான். இருந்தாலும் அவன் இப்படி வருகிறான். அப்படியா? அந்த அழைப்பான். அந்த தேவர்களே சென்றாலும் என் கருத்துதலை கொண்டிருந்த பச்சராயுதம் அந்த பச்சராயுதை வருகிறான். அவன் எப்பேற்பட்ட பூர்வத்தில் இருப்பவனுக்கு அவ்வளவு அகந்த என்றால் இந்த சுரு 33 ஏவர் 40 என்ன அதிசயமானது அனைவருக்கும் தர சென்றவனாக இருக்கப்பட்டது. அவன் என் கருத்திலே பச்சராயுதம் அவன் என்ன செய்வான்? மும்மூர்த்திகளையும் வரவேற்றிருக்கின்றான். அது நோம்பி இங்கு வந்து உன்னையும் அழைப்பான். அப்படியா? அதுதான் ஜெயிசல் அப்பூலகத்திற்கு என்ன பச்சராயுதம். அதனால் அவனை இங்கே கொண்டு விட வேண்டும். அப்படி அவரு பார்க்கின்றேன். தேவநாடு என் தந்தை தெரிவித்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தாயாதி தேவநாட்டை சேர்ந்தவர் பெரிய தந்தையன் வணங்குகிறோம். மணி அழைத்து பார்க்கிறோம். தந்தையே, அப்பா வந்தேன் வந்தான் பல கோடி தந்தையே. ஆஹா, மகனே மணியண்டா, வாழ்க 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 அப்படி என்று வாதார வாற்றுகிறேன். மகராசனாக இருப்பார் எதற்காக இவனைய பெரியப்பனும் புத்தி கட்டி போச்சு. ஒரு புள்ள உட்கார்ந்து வாழ்த்துறாங்கன்னா உட்கார்ந்து வாழ்த்துறான் பத்தியாவன். அப்பா சொன்ன மரியாதை கொடுத்து கேட்டு தந்தையே, எதற்காக தேவநாடு வந்தேன் என்றால் நாளை என் தங்கையின் பிறந்த நாள் விழா. அதற்கு தாங்கள் வர வேண்டும், வந்து ஆசீர்வாதம் கூற வேண்டும். இது பைரவ சக்கரவர்த்தியின் கட்டளை. நானும் தேவர்களெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவ இந்திரன் அமர இந்திரன் அப்படி அழைப்பார்கள். வருவதா உன் தங்கை பிறந்த நாள் நான் அங்க வந்து ஆசீர்வாதம் வாழ்த்துவதா? இங்க இருந்தே வாழ்த்துகிறேன். நன்றாக இருந்து கொள்ளட்டும். அறக்கரைகளுக்கும் தேவர்களுக்கும் பங்காளி, நமக்கெல்லாம் தலைவர் உன் பெரிய தந்தை என்று என் தந்தை சொல்லியிருக்கின்றார் என்று மரியாதை கொடுத்தா இவெல்லாம் மரியாதைக்கு ஏற்றவனும் வர முடியுமா முடியாதா? மறுபடியும் உரைக்கின்றேன். இங்க இருந்தபடியா தேவநாட்டிலே இருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் இவனுக்கு ஆசை மரியாதை என்ன மரியாதை? யாவது மரியாதை? கடவுளே அந்தவா எனக்கு மனிதன் நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று வா
சின்ன பையன் நீ சின்ன பையன் வாங்கண்டா என்ன அடிக்காதடா அண்ணலை போல்மேனி அன்ன சிவகாமி
விட்டு பூசூடிடுவார் இந்த கடை போட்டு விட்டு பூசூடிடுவார் திட்டமிட்டு இல்லையாக கட்டு சுமந்தே சென்றவனையும் காணாம். சென்ற தேவர்கள் அழைத்து வா என்று சொன்னேன், அவர்களையும் காணாம். என்னடா பயணம் நல்லா இருக்குயா? பரவாயில்லடா. அவர் யாரு கேட்டீங்களா? பைரவரா? அவர் யாரு? அவர் வேலைக்கு காலத்துல போய் கொண்டு வர்றாரு. எந்த நாடு நீங்க? என்னடா எனக்கு தெரியலையா? பாக்கலையா? சத்திய உலகம்டா. சத்திய உலகமா? பிரம்மாவா நீங்க? பாருங்க பாருங்க அவருக்கு காலையில காடையில வித்துனாங்க, வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. சரி பரவாயில்லை. அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க. எல்லாம் போச்சு. இன்னும் மற்றவர்கள் தெரிவித்தவன் அனைத்து தேவர்கள் வந்து விட்டார்களா? வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, அதோ நம் பெரிய தந்தையாக இருக்கப்பட்ட தேவலாவத்தை ஆலோசனை வேண்டும் மற்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியா? இப்போது யாருக்கு பெண்ணால விழா? உன் தங்கை, என் தங்கை மகேஸ்வரி. ஆமா, எங்க உனக்கு ஆசனம் கிடையாது, நாசனம் கிடையாது. அவன் கீழே தங்கை
போனியா? என்ன கேட்கறது பாரு. இல்ல நீ கம்யூனிட்டி போன நீ கம்யூனிட்டியா? திருடு போனதா? எப்பா நீ உனக்கு என்ன வேலை சொன்னா? எப்பா நீ திருடனா? என்னைய மாற்றி மாற்றி கேட்கறியா? யாரு இல்ல என் புள்ளதான். உங்க வீட்டு கதை பேசுறதுக்கு நான் எதுக்கு வந்திருக்கிறாங்க? உங்களை எங்க வர சொன்னா நான் என் தங்கையை பிறந்த நாள் வாழ்ந்து தங்கம் என் அழைக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தேன். நீங்க வந்தீர்கள். இவர் அழைப்பேல இருந்துட்டு அவருக்கு போய் நல்லா விசாரிக்கிறீங்களா? நல்லா எப்பா வலிக்குதா? நல்லவன் நான். வலிக்குதா? அப்பனை அடிக்கிறான் உள்ள வலிதான்னு கேக்குது. வேற ஒரு புள்ளையா இருந்தா அப்படி தூரமா போய் நின்று ஒரு கல் எடுத்தாலும் இவனை அடிக்கும். கையெழுத்து அடிப்பீங்க. நீதான் நாரதரா? இங்க எதற்காக வந்தாய்? ஆயிரம் புடுங்க வாங்கினான். கேக்குறான் பாரு கேள்வி. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். எந்த மனிதன் இது ஈழாவிலே கிழக்க வந்தார்களா இவன்? நீ யாரு? நாரத மகாமணி. உயர்ந்த மனிதன். மணிகண்டா அவன் கலந்துருக்க மாட்டான். ஆனா நீ கலந்துக்கிற. நீ காட்டுற ஸ்டைலே தெரியுது எனக்கு. இது உனக்கு தெரியாது. இன்னொன்னு கேட்டா இந்த நான் வேஷத்துக்கு இருந்தான் உட்காந்துட்டு தான் தெரியும். அந்த ஸ்டெப் தான் காட்டுறாங்க. புத்தியா பேசுங்க. நீ எதற்காக வந்தாய்? அழைப்பு நான் கொடுக்கவில்லை. மும்மூர்த்தி தேவனுக்கும் கொடுத்தேன். வந்திருக்கின்றா இந்த கேட்ட அந்த கூட்டத்திலே கிழக்கன் வந்தார். பெயர் என்ன? நாரத மகாமணி. என்னென்ன ஆசையை வெறுத்தவர்? மூவாசையும் வெறுத்தவர். என்னென்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை. அரவா என்ன கேட்க மாட்டேன். என் பிள்ளை பாத்தியா? சரி சொல்லு. என்னடா புள்ள நான் பேத்தா என்கிட்ட கேட்க மாட்டேன். அந்த பையன் போய் பேசிக்கிறேன். சொல்லு என்ன? அவர் எப்படி யாரா? ஐயா நல்ல பையன்டா. அவன் காலை வைக்கிற இடம் அத்தனை நாசம் முட்டி சேரா அப்பா மூவாசை வெறுத்தவர். என்னென்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. நீ பொம்மால பாப்பால அள்ளியாரி கூட ஒன்னது அவன் மேல மூட்டு பெரட்டலாம். இந்த பக்கம் தரமான பையன்டா. அவனால எந்த தொந்தரவும் வராது. அவன் மூணு இல்லாதவன். மொட்டையே சொல்லாத. அவர் என்ன தெரிவித்த? மூவாசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. வாசையும் வெறுத்த. இப்ப இதை நான் திரிக்கணும். நீ மானான்றியா? எதுக்கு? இப்ப எதுக்கு? அப்ப எடுத்து உள்ள வைத்தான். நீ உட்கார்ந்து போய் பாரு. அப்படி மூவாசையை வெறுத்த முனிவன். முனிவன் பெயர் நாரத மகாமணி. அடுத்தது உயர்ந்த மனிதன். ஏதோ ஓட போய் கேட்கணும்டாய். ஏய் ஓட அப்படி போறாங்க. உயர்ந்த மனிதன் என்பது போறாங்க போ. அப்புறம் ஈசி பஜா அவனை கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு அங்க பொடி போடுற உட்காரு. என் தங்கி அழைக்கிற வேற நேரம் எதிர போறது. தங்கை தங்கை அழைத்துக்கொண்டு தங்கோ இதை பார்க்கறதுக்கு அத்தியாவரம் மூணு மயிரம் மச்சான வந்து உட்காந்துக்கிறான். இவன் என்ன தங்கிச்சா இல்ல ஆம்பளை போட்டாட்டி அந்த தங்கிச்சா ஆம்பளை போட்டாட்டி யாரு இல்லாத நேரத்துல நாள் தான் நமக்கு என்ன அந்த புள்ள செலை பிடிச்சிக்கிறது. என்ன தெரிவிக்கின்றோம்? என் தங்கடா. என் தங்கடா. உனக்கு தங்கச்சியா? ஆமா என் தங்கை. எத்தனை மாசம் பாருங்க. ஆமா மாசம் வந்து இந்த விழாவே என் தங்கைக்காக நடக்கப்பட்ட இந்த விழா. என்னடா? என்ன மணியண்டா பாப்பா தொப்புல என்னடா புத்தம் தந்தா மகேஸ்வரி. இந்த பிறந்த நாள் விழா தந்தை வாங்கிய வரமும் தெரிய வேண்டும். அப்படியா? உலக இத்தனை ஆண்டு காலமாக நம் நாட்டு மக்கள் மட்டும்தான் ஆசீர்வாதம் செய்தார்கள். உண்மைதான். இப்போது அனைத்து உலகமும் இங்கே வந்திருக்கிறது. அப்படியா? அதனால் முதலாக நம்மை ஈண்டெடுத்த தந்தையை வணங்கிக் கொள். அப்படியா? ஆமா. ஆகட்டும் ஐயா. பங்கெல்லாம் வந்துட்டாங்களா? இது நல்லா தெரியும். பிறந்த நாள் விழான்னா
அந்த ஆள் ஈசி பஸ் பக்கம் இருந்தா அடிப்பனே தெரியாது. இல்ல பங்காளி வந்துட்டாங்களான்னு கேட்டான். இப்ப நீ என்ன பண்ணிக்கிறா? தலை கட்டிக்கிறான். எதுக்கு 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 என்ன நடக்குது? தலை கட்டிக்கிட்டு எதுக்கு எதுக்கு தலை கட்டுறா? பங்காளி கிட்ட யாருன்னு சொல்லலாம். அவனுக்கு என்ன இல்ல பங்காளி அவனு இல்லையா? எதுக்கு என்னடா ஒரு நல்லது நடக்குது, பங்காளி சொந்தக்காரன் மதக்காரன் 4 பேர் வர்றது இல்ல. புத்தி கட்டணே ஓ தேவநாடு இப்ப பார்த்தாயா? இது முதல் வீர மகேந்திராபுரம் மட்டும்தான். இத பார்த்தாயா வீர மகேந்திராபுரம், அடுத்தது பார்த்தாயா கைலாயம். இத ஒண்ணு நான் கேட்கல. அப்புறம் ஈஸ்வரன் நான் கிடைச்சிருவான். அது வைவந்தம் சத்திய உலகம், அதோ பார்த்தாயா தேவ உலகம். இந்த இத்தனை உலகம் இங்கே அடங்கி இருக்குது. என்ன போய் பங்காளி இல்லைன்னா தேவன் அரக்கர்களும் பரம்பரை பங்காளிங்க. அப்ப என்ன அது நட்டினா அது பங்காளி வந்துக்கிறாருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனான். அப்புறம் பங்காளி யாரு இல்லாம இருக்காங்க. நீ எங்க யார் மாதிரி இழுச்சி காட்டுங்கம்மா? தங்கா இழுச்சி காட்டுங்க, பழிச்சு காட்டுங்க. தங்க அண்ணா நம்ம ஈண்டெடுத்த முதலாக தாய் தந்தை உண்மைதான். அடுத்து மாதா பிதா குரு தெய்வம். ஆமா. அதனால அத இருக்கப்பட்ட தந்தையை வணங்கிக்கொள். எனக்கு வேணுமா? அன்னைக்கேட்டா பாப்பா என்ன காட்டி இருக்க முடியுதா? ஏன்டா? ஏன்பா என்னடா ஏன்டா? கேட்டுனா வேற ஒண்ணும் இல்ல. ஏன் என் புத்தியே கேட்டுனா நான் எங்க பணம் கட்ட மாதிரி அடிச்சுடுவோன்னு தெரியல. சரி சரி போ போ. அப்பா அப்பா என்ன உப்பட தூக்கி நான் போறேங்க. ஐயோ ஒரு வார்த்தை பாருடா. என் தங்கை பிறந்த நாள் விட அப்பாட்ட ஆசீர்வாங்க பாவம் போறேன். கரிமாதாரமாக உங்ககிட்ட. டேய் நல்ல வார்த்தையா பேசுவோ. சரி அப்பா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் வருவதும் இல்லை. அண்ணன் தந்தையை அன்பில் இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. கருணையில் நாடு இல்லை என்றால் மன்னனுக்கு அடுத்தது நாடு. நாட்டு மக்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. அதனால் முதல் அடுத்ததாக அந்த நாட்டு மக்களை வணங்கிக்கொள். ஆமா, இந்த மக்களுக்கு மாபெரும் சபைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. உலக மக்கள் அனைவருக்கும் அவரவர் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்து பாமர மக்களுக்கு படியளிக்கக்கூடிய அப்படியா மக்கள் படைத்த பரமக்கள் அமர்ந்து கொண்டிருக்க அவர் பாதத்திலே விழுந்து வணங்கிக்கொள். மணியண்டா பாப்பாவுக்கு நல்ல பிய பொண்ணாங்களாம் வாங்கி போடுவீங்களா? என்னடா இது? நான் ஏம்பா இப்ப என்ன பண்ணான்னு சொல்றான். என்னது பாப்பாவுக்கு நல்ல பிய பொண்ணாங்களாம் வாங்கி போடுவீங்களான்னு கேட்டான். இது என்ன வார்த்தை சொல்ல முடியும்? மூஞ்சில அடிச்சா ஏன் மன்னனுடைய மகள், அதற்கு உணவுக்கு குறை இல்லை. இல்ல பாப்பாவுக்கு சூத்துக்கு மட்டும் தனியா செய்வீங்களா? என்னடா உலக மக்களை படைக்கிற பெருமதியம் பேசுற வார்த்தை இது. என்ன படைத்த நீ தானே இது. ஒரு ஓவியத்தை வரைய விஸ்வகர்மா, அது மாதிரி இது ஒரு கர்மா தானே. வந்து போனவங்க தான் ஆசிரியப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க அதிலே ஓவியத்திலே சேர்ந்த விஸ்வகர்மா நீ தானே. அவருக்கு பரிசு வைத்தானப்பா. ஏன் அத்தை பேச்சா பரிசு வித்தியாசம் ஒரு மூஞ்சிலே எடுக்கலாம். அது இல்ல தப்பியா பாப்பாவுக்கு சூத்து மட்டும் பேசாங்க. ஏமா பால் வரலாம் ஏமா வேலை செய்யறியா? ஆமாடா. அண்ணா இருமா. இப்ப
இப்ப எதுக்கு ஆயாம வேலைக்கு போற யாராவது தொடப்பட எடுத்துட்டு போக இருப்பாங்க. ஏமா நீ முட்டை போடுவா? நான் போடுவோம் பழனில மத்திய அண்ணா பகல்ல தான் போடுமா பாப்பா முட்டை. ஏமா ராத்திரில போட மாட்டா? சரி சரி இது அண்ணா போடுவாரு. ஏன் கேக்குற இப்ப ஆயாம முட்டை போடுறது அதான் கேக்குறான் ஏன்பா? இல்ல அங்கதான் 70 பசங்க பால் வெளில படிச்சுன்னு கணக்கு எழுதுவாங்க. அங்க போறது பார்த்தா 13 பசங்க தான் போவோம். மீதி முட்டை பூரா வீட்டுக்கு எடுத்து வந்துருவாங்க அவங்க. அத பூரா அவங்க எடுத்து வீட்டுல வாழ் செடி தின்னுட்டு தான் அவங்க சூத்து பேத்து போறது. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி என் தங்கச்சியை பார்த்து பால் வாடி ஒண்ணு மூஞ்சிலே அனுப்பியா கம்முன்னு உட்காந்து வாயை போட்டு கம்முணும். ஆமா அதுக்கு பார்த்து எப்பதான் ஆரம்பிப்பீங்க? ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு பார்ட்டில வைக்கிறது இல்லையா? என்ன பாத்தியோ? என்னடா பார்ட்டினா ஒப்பனுக்கு தெரிஞ்சா என்ன பாத்தியா? அப்படி தட்டி திறக்க வேண்டாம். நான் பார்ட்டி வைப்பீங்கன்னா வைக்க மாட்டீங்களா? எப்பா எனக்கு தெரியாது எப்பா. எப்படி பயிரவா குழந்தை போதா பாத்து வைக்கிறான். என்னது குழந்தை பார்த்தா என்ன பாத்துப்பா? ஆமாடா ஐயோ எதுக்கு குழந்தை போதா பாத்து வைக்கிறான். அந்த குழந்தை காது குத்துனா பாத்து வைக்கிறான். அந்த குழந்தை வயசுக்குன்னு வந்துட்டு தான் பாத்து வைக்கிறான். என்ன வயசு அட என்ன உடச்சுடுறான். அந்த குழந்தை வயசுக்கு வந்துட்டுனா பாத்து வைக்கிறான். ஏன்னா அத கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாட்டு வைக்கிறான். அது மாசம் ஆயிட்டு அதுக்கு ஒரு பாட்டு வைக்கிறான். அதுக்குள்ள பெற்றாலும் பாட்டு வைக்கிறான். நீங்க அது மாதிரி இதுக்கு ஒரு பாட்டு வைக்கிறான்ல. பாட்டு மேல தெரியலங்க. ஏய் ஏந்துடா. அண்ணா பேர் பாத்தியே தானங்க. இல்ல பாட்டுனா என்னன்னே தெரியலன்றான். பக்கத்துல அப்படி நாம அந்த உளுந்தூர்பேட்டை பக்கம் திருக்கோயிலூர் பக்கம் போயிட்டா கூட கொஞ்சம் காசு அதிகமா ஆகும். இந்த பக்கத்துல எல்லையிலே இருக்கிறோம். இருக்கணும் ஒரு பக்கத்துல தான் இருக்குது. அப்படியே வாங்கிட்டு வைக்க கூடாதா? ஓ நீ அந்த ஒரு கேள்வியா? நீ நான் கலந்து பூண்ட சாட்டமா என் மாமனார் அவர் இதுல ராஜா கூடாது. எங்க போனாலும் ஈஸ்வரா சுவாமி இல்லையம்பல நடராஜா தனே பரமேசா என் தங்கை எப்படிப்பட்டவள்? என் தங்கை உன் பாதத்தை வணங்கு நல்லா வாழ்த்து தானே கொண்டு வந்தேன். வாழ்த்துட்டு அப்புறம் இன்று வாழ்த்த வேண்டிய தங்கை பிறந்தநாள் விழாவிற்கு அமர்ந்த அகந்தையா ஏன் வர எங்க மாற்றத்தாண்டதான் நிக்கிறாங்க. என்ன மாற்றத்தாண்டதான் நிக்கிறாங்க. அதே சரி நின்னு வாழ்த்த
உன் புத்தி எனக்கு தெரியாது. என் தங்கை இப்ப தோணியே நீ எப்படியா பண்ண வாய மூடணும். உன் புத்தி எனக்கு தெரியாது. எட்ட நின்று வாழ்த்து தங்கை சொட்டு வாழ்த்துக்கிறேன். உட்காந்து வாழ்த்துனா ஏந்து வாழ்த்துன்னு சொன்னா ஏந்து வாழ்த்து தொட்டுதானே வாழ்த்தணும். நீ எத்தனை படைத்தம் பெண்ணாசை கல்வி மேல சேர்ந்தாலும் எடுத்து பார்க்கப்படும். திருவண்ணாமலை எப்படியா வந்து மாமா இது மணிகண்டா மணிகண்டன் என்ன மணிகண்டன் எதையும் வீச்சு சொல்ல தேவையில்ல. மணி 5 போது கொஞ்சம் அதுவும் அமர்த்த கொண்டிருக்கின்றோம். ஆமா விநாயகன் கோவிந்தா என்று அழைத்தாலும் குப்பரை அடித்துக் கொண்டு வந்து காப்பாற்றக்கூடிய வைகுந்த வாசன் வைகுண்ட வாசன் நாராயணா நாராயணா தெய்வம் என்றால் அது தெய்வம் என்றால் அது தெய்வம் வேறு சிலை என்றால் அது சிலைதான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இல்லை என்றால் அது இல்லை. நெஞ்சம் வாழ்வது காமல் நெஞ்சம் வாழ்வது காமல் அதுதான் என்பது மகேஸ்வரி நன்றாக ஏனடா மணிடா என்ன ஆகப்பட்டாயா இவனும் அக்கிரமம் தோன்றும் காலத்தில் ஆண்டவன் தோன்றி அழித்து விடுவான் என்ற கர்வம் இந்த மும்பலம் இருக்கிறது. ஏனென்றால் பன்றி அவதாரம் என தவறவர் அல்லவா அந்த என்ன அகர்ந்து எண்ணிக்கிறார். என் தங்கை உன் பாதத்தில் விழுது எழுந்து நின்று நன்றா இரம்மா தீர்க்க சுமரின்னு வாழ்த்தல என்ன வார்த்தை வார்த்தையா நின்று வாழ்த்து போமா அனைவரும் வழங்கியாச்சு. ஆமா அதோ பத்தியா அதோ பார்த்தாயா அவரவர் செய்யக்கூடிய பாப்புன்னு தக்கவாறு மண்டையில் ஏறி மயக்குட்டினை மறுத்து போய் வாப்பு உலகத்திற்கு அனுப்பக்கூடிய பிரம்மதேவன். அப்படியா நம்மளே படுத்து அவர் பார்த்து வணங்கு வணங்க வேண்டுமா அவரையா மறைக்கிறாரே. அண்ணா இங்க வாண்ணா அவர் பார்வையே சரியில்லை அண்ணா. நீ நானும் போய் வணங்க. அதுக்கு என்னன்னா நான் இருக்கிறேன்ல அண்ணா இருக்கும்போது ஏன் பயப்படுறா? அப்படியா? ஆமா கண்ணால போய் சிரவணி படுத்தீனையா சிரவணங்கி படுத்தீனையா அனுதினமோ படுத்தேனையா படுத்தேனையா மலத்தூவி சிரவணங்கி படுத்தேனையா வணங்கி படுந்தேனையா அண்ணா என்ன பார்ப்பதற்கு ஐயா இல்ல நான் கொஞ்சம் உஷாரா இருக்கிறேன். ஏன்னா உட்காந்து வாழ்த்துனா உனக்கு கோவம் வந்து அடிக்கிறேன். அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னு நீ சொன்னா நான் அதை செய்து விடுறேன். நான் என் தங்கை உன் பாதத்திலிருந்து விழுது. ஆமா அதனால் நீ வாழ்த்த வேண்டும். அதானா உட்காந்துக்கா நின்னுக்கலாம். அது எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி என்று நீதான் தெரிந்து கொள்ள. அது நான் அங்க 2 பேரும் உட்காந்து வாழ்த்து தானே அடிச்சா. ஆமா அப்ப நான் என்ன பண்ணலாம்? அத்தனை தெரிந்திருந்து நீ அதை நீ தான் தெரிஞ்சுக்கணும்.
இப்ப நின்னுகிட்டு தான் வாழ்க்கணும். அது என்ன கேட்காத இப்ப என்ன பண்ணணும்? ஏய் டேய் பிரம்மதேவா முன்னுக்கு வந்துடுறேன். என் கோபத்திற்கு ஆளாவாது. நான் சொல்வதை செய். என் தங்கையை வாழ்த்து. அதானே நீராறும் கடலுடந்த நிலமடந்தை டேய், இது எப்ப பார்த்து இது என்ன பார்த்து எதுல பார்த்து யாரு நீராறு கடன் கொடுத்து கடன் வாங்கணும் சொல்லி என்ன செய்யலாம்? வேற என்ன இவருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலையா? வேற வாழ்த்து வேற வாழ்த்து வேற வாழ்த்து வேற வாழ்த்து ஜனகண மனகதி நாயக ஜெய ஜெய பாரத வாழ்த்து. டேய், இது எங்க வாழ்த்துக்கா? பள்ளிக்கூட பசங்க சொல்லிட்டாங்கப்பா. இந்த வாழ்க்கை பிடிக்கல. பிரம்மதேவரே ஆ? நல்லா நன்றாக வாழ்த்த வேண்டும். அல்லல்வோம் அல்வினைவோம் அன்னை வயத்தில் பிறந்த கொள்ளைவோம் ஓப்போ போகார் உயரம் போ. இன்னப்ப கூத்த முடிச்சிட்டீங்க அம்பாவுமா தரங்க அம்பாவு வாழ்த்து பாடுறாங்க. அவன் தான் வாழ்த்து பாட சொல்லுங்கிறான். என்ன நம்ம வாழ்த்து வாழ்த்துனா நானும் எத்தனை வாழ்த்து தான் பார்த்து எதுவும் பிடிக்கலான்றான். என் தங்கை வெண்ணெடுக்கிற அதற்கு ஆசீர்வாதம். அது முகமா பாக்குறாங்க. இல்ல இல்ல வாழ்த்தணும்ல. ஆ. அல்லாஹ் அக்பர். காலையிலே போய் வந்து அல்லாஹ் உள்ள குல்லா போடுறாங்க. அல்லாஹ் உள்ள குல்லா போடுறாங்க. சரி அது உனக்கு இது புரியலையா? இதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரம்மதேவரே என்ன இது கைங்க நாங்க அரக்கணும். நாங்க என்ன கிருஷ்ண நாங்க என் தங்கை முடியா வந்து வாயிலே என்னக்கா இது என்ன எங்கெங்கே தொடுறான் இங்க தொடுறான் அங்க தொடுறான் அங்க தொடு கசில வாயில போட்டுறான். என்ன நாங்க தோத்துருவோம் ஆண்டவரே தோத்துருவோம். எம்மாத்த தோப்பா எம்மாத்த தோக்க போறோம். இப்ப இதோட முதல் ராத்திரியோட தோத்துட்ட மாட்டோம். இதோட சேர்த்த உண்மை அதுதான். இந்த வாயால படிச்சா அது நடக்கும். நடத்தி காட்டுற மாதிரி அது கூட நானும் ஒரு நாளைக்கு நடத்த தான் போறேன். தோத்துடும். நடத்துறோம். நீ ஒழுங்கா பாத்தீங்களா இப்ப பாப்பா அவன் நான் வந்து வாழ்த்து. ஐயோ என்ன மேல ஏன் நீ உலக மக்களை படிச்சது நீ தானே? ஏதே புத்தி கட்டுவாங்க. நீ படிச்சது நீ தானே? அங்க போய் என் பாப்பா மேல கை வைக்கிறா. ஏன்னா என்ன நெத்திட்டு போய் போய் பாக்குறா. யாரோ பாம் 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 இதுதான் நம்ம வார்த்தையா. இந்த என்ன வாழ்த்துன்னு தெரியல. நீ ஒரு நாள் சொல்லி கொடுற நான் வாழ்த்து. வாழ்த்துவே நீ இது எதுவுமே வாழ்த்தே தெரியல. ஒருவர் தெரிந்தவர் குழந்தையாக இருந்தால் தீர்க்க சுமந்திருப்பாங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. பாப்பா பேர் என்ன பேரு? மகேஸ்வரி. அதானா? அதோட ஒரு மகேஸ்வரி. இந்த கோம வார்த்தையா நீ வார்த்தை இல்ல ஒரு காரணம் பாக்கலை. என்ன பிரம்மதேவரே நீ பூனாசி பூரண ஆசிரியர் பூனை புறப்படுகிறீர்கள் அண்ணா இங்க பாருங்க அதோ பார்த்தியா சரவி வந்திருக்கிறாரு. அவர் யார்? அவரு இத்தனை தேவர்களும் அனைவர் பாதத்திலே விட சொன்னாய் வணங்கினே. ஆமா அதோ கடப்படியாக ஒரு அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் சிம்மாசனம் கொடுத்தீர்கள். அவருக்கு ஏன் தரல? தன்னும் தலைமையா உட்கார்ந்துட்டா அமர்ந்திருக்கிறாரே. அவர் யார்? பாபா நம்ம சொல்றோம். அவன் யாருக்கு தெரியல? தெரியலையே. அவன் என் புள்ளதான் அவன். உங்க பிள்ளையா? ஆமா. மகனா? நீ ஏன் போய் வச்சு மிஸ்னா கூட அவனுக்கு நட்டம் ஆகாது. ஐயோ ஐயோ என்ன வார்த்தைகளா? அதோ இருக்கின்றாரே. ஐயோ அவரை தவறாக நினைத்திருந்தால் சரி. ஏனென்றால் அவரை உயர்ந்த மனம் வாசையம் வெறுத்தவர். ம் மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை இவ்வாசை வெறுத்த முனிவர். சரி. இருந்தால் அவனை தான் முதலில் வணங்கி இருக்க வேண்டும். அவனை போய் வணங்க வேண்டுமா? வணங்க வேண்டாம். என் புள்ளதாமா நீ பயப்படாத கிட்ட போ. ஐயா பாருங்க சபைக்கு ஐயா
பாருங்கள் ஐயா. இதுக்கு எந்த பக்கமும் வராது. சாமி நவமுனியே வணங்குகிறேன் ஆசீர்வாதம். வணங்குகிறேன் ஆசீர்வாதம். தேவதநாதா சிவகுமாரா தேவதநாதா சிவகுமாரா வணங்குகிறேன் தங்கள் பாதம் ஆசீர்வாதம் நீங்க தாரும். வணங்குகிறேன் ஆசீர்வாதம். அம்மா பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா தீர்க்க சுமங்கலி அப்படி என்று வாழ்த்துகிறேன். அப்படியா ஆகும் சுவாமி. அப்பா என்னதான் பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா கடை கடையா ஏறி எடுத்துக்கிறோம். போய் உட்கார்றாங்க. போவாத இடம் போனா வராத சொல்லுவாருன்னு வாங்க. நீ அங்கேயே இருந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு ஈஸி ஆடுவானா? இந்த விழாவுக்கு தலைவி நீ. அப்படியா ஆகட்டும் பாப்பா. ஐயா இந்த விழாவை பார்த்தாயா? என் தங்கை பிறந்த நாளுக்கு இத்தனை ஆண்டு காலம் இது என்ன நாடு? வீர மகேந்திரா. இந்த வீர மகேந்திரா ஆளக்கூடிய பைரவ சக்கரவர்த்தி நாட்டு மக்கள் மட்டும்தான் வாழ்த்திருக்கிறார்கள். ஆமா. இப்போது பார்த்தாயா? அதோ பார்த்தாயா? சக்தி உலகம் கைலாயம் கைலாயம் அது தேவநாடு. தேவநாடு. இது முதலாக இருக்கப்பட்ட நாடுடைய பெயர் என்ன? வீரமகேந்திரம். இதற்கு ஒரு புனப்பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? சர்வ உலகமும் இங்க வந்திருக்கிறதுனால் என்ன சர்வ உலக என்னென்ன நாடு? சக்தி உலகம் வைகுண்டம் கைலாயம் தேவநாடு. ஆமா, இத்தனை நாடு இங்கு சேர்ந்ததுனா அடுத்ததாக என்ன நாடு? என்ன நாடு? இதுதான் வீரமகேந்திரம். இந்த வீரமகேந்திர புனப்பெயர் என்ன? சர்வ உலகம் இங்க வந்திருப்பதனால் ஆமா, சர்வ உலக வீரமகேந்திரம். சர்வ மகேந்திரம். ஐயா பார்த்தாங்க இதில் தானே பார்த்தால் இங்கே வந்திருப்பது எல்லாம் எல்லா உலகமும் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஆமா, இது இன்னும் ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன ஐயா கடைசியில பிச்சைக்கார மாதிரி பேசுறேன் ஐயா? என்னன்னா நாட்டியம் ஒன்று இருந்தால் இவ்வளவு உலகம் இங்க வந்திருப்பது ஒரு இதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய. இதை முன்பே தெரியுது. என் நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறது. நான் சென்று அழைத்து என்ன எத்தனையோ பெண்கள் இருக்கா? இங்க வந்திருப்பது இங்க நாட்டியத்திற்கு இந்த தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறதுனால இங்க வந்திருப்பது கைலாயம் வைகுண்டம் சத்திய உலகம் தேவகுலம். ஆமா, இது தேவர்கள் வந்திருக்கின்றார். இந்த தேவர்கள் வந்திருப்பது தேவநாட்டு பெண்ணாக இருந்தால் இந்த விழாவை நல்லா சிறப்பாக தான் இருக்கும். சரி, ஒரு காலத்தில் என் தந்தை தவம் செய்ய சென்றார். ஆமா, அந்த நேரத்திலே ஒரு பெண்மணியை பார்த்து தவநிலையை கெடுக்க வந்தார். என் தந்தை தவநிலை உண்மைதான். அவரை அடித்து எத்தனையோ முறை கேட்டு பார்த்து அவளை உரைக்கவில்லை. அவள் தோற்றத்தை பார்த்தா அவள் தேவநாட்டை பெண்ணு போல் தெரிகிறது. அவளை இழுத்து வரவா இல்ல அழைத்து வருவா? இழுத்து வரும். இழுத்து போனா ஒரு வருவாங்க. அன்று கேட்டு உன் நாடு என்ன, உன் பெயர் என்ன என்று கேட்டால் உரைக்கவில்லையோ. இப்போது இவள் பெயர் ஊர்வசி என்று நன்றாக தெரிந்து விட்டது. சாபாஷ். சரி, இதை இவளிடத்திலே கேட்கிறேன். ஊர்வசி, இதோ பார்த்தாயா? தேவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேவர்கள் அமர்ந்த இடத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்? முதலாக கேட்டேன், உன் பெயர் தெரிவிக்கவில்லை. இப்போது ஊர்வசி எனக்கு தெரிந்து விட்டது. இதோ இருக்கப்பட்ட சவுக்கின் ஒளி 3 தடவை ஒலிக்கும். அந்த 3 தடவைக்குள்ளாக உன் வாயை திறந்து நீ பாட வேண்டும். அடுத்ததாக சரி, உன் அனுப்பிய தலைவனையும் அதிலே காட்ட வேண்டும்.
ஐயோ புரிகிறதா? பிறகு வாயை திறந்து பாட வேண்டும். உன் அனுப்பிய தலைவனும் சொல்ல வேண்டும். அவர் மனம் மகிழ்ந்து நாட்டியமும் ஆட வேண்டும். இது மூன்றும் ஒரே வேலையில் நடக்க வேண்டும். அப்படியா? ஓ பைரவாய நமக. ஜெய் பாடு. ஜெய் ஜெய் பைரவாய. இரண்டாவது முறையின் சுய உருவம் உனக்கு நன்றாக தெரியாது. மூன்றாவது சக்தி மொழி வரப் போகிறது. நான் பாடாமல் பாடுகிறேன். ஆண்டவனை தேடுகிறேன். வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன். வா வா வா. ஆண்டவனை தேடுகிறேன். வா வா வா. உன் கை நீட்டி அலை வீசலா. ஊராளம் நீ பார்த்து விலை பேசலா. அழகின்ற பொருளாக பல கூடலா. மனமாக கூடுவா. கூடுவா. ஆண்டவனை உன் சிறகொடுத்து இதை கேட்கிறார். மயிலே உன் கால் எடுத்து நமாகிறார். குயிலே உன் சிறகொடுத்து இதை கேட்கிறார். மயிலே உன் கால் எடுத்து நமாகிறார். மனமாக கூடுவா. கூடுவா. ஆண்டவரை என்னம்மா என்னை காப்பாத்துங்க. என்னடா? என்னை காப்பாத்துங்க ஐயா சுவாமி. எங்களை காப்பாத்துறது யாருன்னு தெரியாத உட்காந்துக்கிறாங்க. நான் வந்து உடனே எங்க காப்பாத்துறது? காப்பாத்துங்க ஐயா. சாமி கொண்டு வாசி வலிக்கிறான். யாரு? யாருமே தடுக்கவில்லை. யாருமே கேட்கவில்லை ஐயா. நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? இன்னும் ஒரு நாள் ஒரு கழுதியா உருவெடுத்து போடுறேன் பாரு. அது மாதிரி போடு. நான் பாத்துக்கிறேன் மீதியா. நீ ஏன்றா? தம்பியா நான் கம்பியா? என்ன ஏன்டா அந்த பொண்ணு போட்டு ஆச்சுங்கிறா? அவள் என் தந்தை தவம் செய்தார். அந்த தவநிலையை கெடுக்க வந்தார். அவள் பெயரை கேட்கன்னு சொல்லவில்லை. நாட்டை கேட்கன்னு சொல்லவில்லை. அவள் ஊரை கேட்கன்னு சொல்லவில்லை.
அடியோதனம் அடித்தேன். அவள் மரணமுற்றாகிவிட்டாள். என் தந்தைக்கும் தெரியாமல் பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருந்தேன். மாலாவ பாதாள சிறையில் தான் இருந்தாளா? ஆமா, கொண்டு போய் வைத்திருந்தேன். என் தந்தை பிறந்த நாள் விழா. நாரதர் உரைத்தால் நாட்டியம் இருந்தால் இது நன்றாக இருக்கும் என்று. நான் நன்றாக இருக்குமே. நம் நாட்டில் எத்தனையோ பெண்களுக்கு ஓடினால் மரித்தார். எதற்காக மறிக்கிறாய் என்று கேட்டேன். அப்பா எங்கே செல்கிறாய்? நாட்டியமா தானே சொன்னா. நாட்டியமா நதி அழைத்து வருகிறேன். என் நாட்டில் எத்தனையோ நாட்டியமாக இருக்கின்றார். அப்பா நாட்டியமாக என்று உரைக்கின்றார். இதை வந்திருப்பது என்னது? கைலாயம், வைகுந்தம், சத்திய உலகம், தேவ உலகம். இப்படி தனிப்பட்ட தேவர்கள் வந்திருக்கும் இடத்திலே உன் நாட்டு பெண் நன்றா இருக்குமா? இது ஒரு தேவ நாட்டு பெண்ணா என்றால் நன்றா இருக்குன்னு உரைத்தார். அப்போ நான் என்ன செய்தேன்? இவள் தோற்றத்தை பார்த்தால் தேவநாட்டை சேர்ந்த போல் தெரிந்தது. எடுத்து வந்து சபையில போடுறான். இவள் பெயர் அப்போதுதான் தெரியும். ஊர் வச்சியா கேட்கின்றே, நீ எப்படி வந்தாய்? உன்னை யார் அனுப்பியது சொல்லுன்னு கேட்டா என்ன சொல்லல. அது விடலாமா? அதனால்தான் அறிவியா? இதை யார்கிட்ட முன்னாடியே கேட்டு கூடாது. மற்ற நேரத்துக்கு வேலையே கிடையாதுடா. ஐயா கேட்டு சொல்லு. அவள் அனுப்பிய தலைவன் யார்? அவளை அனுப்புறது யாருன்னு உனக்கு தெரியணும். அதான் வா சொல்லு. கையில என்ன வச்சுக்கிறா? சாக்கி வச்சுக்கிறான். ஒண்ணு தானே வச்சுக்கிறா? நிறைய இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்க. நியாயமா சொன்னா அவளுக்கு, இல்ல அநியாயமா சொன்னா உனக்கு. இல்ல நீ இன்னொன்னு எடுத்துக்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் என் பிள்ளைக்கு தெரியாத இந்த எதுவுமே நடக்காது இந்த உலகத்திலேயே. அப்படிதான் நாரதன். ஒரு எறும்பு நவுந்து போனா கூட என் பிள்ளைக்கு தெரியாத நவுந்து போக முடியாது. ஏனென்றால் இமை கொட்டி இமை மூடுவதற்குள்ளாக 3 உலகத்தையும் வளம் வரப்பட்டவன் நாரதன். என்ன? ஆமா, அவன் வந்து லேசி பட்டவன் கிடையாது. அவன் சண்டி மாதிரி. அவன் என் புள்ள. அவனை சாதாரணமா கேட்டா சொல்ல மாட்டான். 2 வச்சுக்கிறல்ல, அவன் கண்ணை 2ஐயும் விட்டுட்டு தோலை உரிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல திறன போய் நீ தம்பி நீ திறனியான்னு கேட்டா அவன் நானும் திறன் ஒத்துவானா? ஒத்துக்கல. இன்னும் சாப்பிட்டே கை வாங்கிதான். அங்க என்ன பண்ணுவாங்க? அடிச்சாங்க, கொஞ்சம் கட்டி வச்சா அடிச்சிடணும், தட்டியாதே அடிச்சிடணும். அந்த மாதிரி இப்ப என் பிள்ளைய கூட்டு போலன்னு போலதுன்னா வச்சுக்க, யார் அனுப்புன்னு உண்மையை அவன் சொல்லிடுவான். இந்த விவரம் இல்லாத என்னத்துக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சு கிடக்குவாங்க. ஏற்கனவே கூப்பிடுறான். எனக்கு தெரியாது. உண்மை சொல்ல இப்போது என்ன செய்ய போகிறார்? ஐயோ, பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லார்கள். பெண்ணன் தான் பேய்க்கு மனமிறங்கும். நானும் ஒரு பெண் தான். அம்மா தாயி ஆதிசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி அம்மா தாயி. மீன் மனம் பெண்ணுக்கு தான் தெரியும். அண்ணா என்ன இது? இந்த மாமன சபையிலே எனக்கு பிறநாள் விழா என்று தெரிவித்து இந்த பெண்ணை அழைத்து வந்து இப்படி செய்கிற நியாயமா? அடுக்குமா? நம் குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பவும் அவளை என்னிடத்தில் படைத்து விடு. சொல்வதற்கு அண்ணா முடியுமா? வாங்கிய வரத்தை வைத்து அடிக்கு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நடந்து விட்டது. தம்பி, மகளே மகேஸ்வரி, என்ன காரியம் செய்தாய்? தேவர்கள் கூடியிருக்கும் சபையிலே உன் அண்ணனை அடித்து அவமானப்படுத்தி விட்டாய் அல்லவா? அண்ணா வேண்டாம் அப்பா, அப்படி ஒரு வார்த்தை தெரிவிக்காது அப்பா. எனக்கு பெருநாள் விழா என்று தெரிவித்து ஒரு பெண்ணை அழைச்சி வந்து இப்படி செய்யலாமா?
செய்தது தவறு என்று மன்னிப்பு கேள் அவரிடத்திலே. யாரது? உன் அண்ணனிடத்திலே. அண்ணனிடத்திலேயா? நானா மன்னிப்பா? அது ஒரு காலம் நடக்காது. நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் தவறு செய்யவில்லை. தவறே நான் செய்யவில்லை. ஏய், தந்தை துணை இல்லாது, உடன் பிறந்த அண்ணன் துணை இல்லாது உன்னால் வாழ முடியுமா? என்னது? தந்தை துணை இல்லாது, துணை இல்லாமல், அண்ணன் துணை இல்லாது அண்ணன் துணை இல்லாமல் வாழ முடியுமா? என்னால அடைச்சி போகப்பா. யார் தயவும் இல்லாமல் என்னால் தனிமையில் வாழ்ந்து காட்ட முடியும். வாழ்ந்து காட்ட முடியும். வாழ்ந்து வாழ்ந்து காட்டுகின்றேன். உண்மையாகவா? உண்மையாகதான் காட்டுகின்றேன் அப்பா, காட்டுகின்றேன். அப்படி வாழ வேண்டும் என்றால் உறுதியளிக்க வேண்டும். உண்மைதாப்பா, சத்தியமாக சத்தியமாக தங்களுக்கு சத்தியமாக தனிமையாக வாழ்ந்து காட்ட முடியும். யார் தயவும் இல்லாமல். அப்படியா? ஆமா, ஆபத்தை வருகின்றேன். இதற்கெல்லாம் காரணமாக அந்த ஊர்வசி அல்லவா? அதோ ஓடுகிறான்.